மேஷ ராசிக்காரர்களே, பணம் உலகத்தை கவரும், வார்த்தைகள் மனிதனை கவரும், நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள் இறைவனையே கவரும். ஆமாங்க, பணத்தை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி பிறரை புகழ்ந்து பேசுறதுலேயும் எந்த பயனும் இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு நல்லது செய்யும் பொழுது இறைவன் நம்மை நாடி வந்து கொண்டிருக்கிறான் என்ற உண்மையை புரிந்து கொண்டு நம்மால முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செய்துட்டு போவோம்னு தினந்தோறும் நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சுகத்தானத்துக்குரியவர் சந்திரன். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தரக்கூடிய சந்திரன் இன்னைக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு, உறவினர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க, நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்க ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய கடன் பைசலாகும். ஆனால் வீடு, சொத்து, வண்டி, வாகனம் வாங்கிறதுக்காக புதுசாக நீங்கள் லோன் வாங்குற மாதிரியான சூழல் உருவாகுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாயை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிட்ருங்க. நேரம் கடந்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் வாயு தொந்தரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. குரு பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நல்லவங்க யாரு, வேற மாதிரி வேஷம் போடுறவங்க யாரு, அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெளிவாக தெரிய வருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா நீங்கள் வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம், பொருந்துற ஜாதகம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு தேங்கி கிடந்த சரக்கெல்லாம் விற்று தீரும். லாபமும் உங்களுக்கு அதிகமாகும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு கூடுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டுங்க, பணவரவும் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களை ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அடிக்கடி சந்தித்துப்பார். வாழ்க்கையில் தத்துவம் மட்டுமல்ல, அறிவும் தாமாக வளர்ந்து கொண்டே வரும். ஆமாங்க, சின்ன வயசுல இருந்தே நீங்க உறவினர்களால, சொந்தக்காரங்களால, நண்பர்களால, கூட்டிகிட்டு வந்தவங்களால எத்தனையோ துரோகங்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க. அதனால தாங்க சின்ன வயசுலயே உங்க மனசு பக்குவப்பட்டதோட மட்டும் இல்லாம பகுத்தறிவு பட்டறிவுன்னு நாளத்தையும் யோசிக்கிற அளவுக்கு 4ஆவிதத்திலேயும் உங்களுக்கு அறிவு இருக்குதுங்க. அதனால தாங்க இன்னைக்கு கூட யாராவது ஏதாவது சொன்னா அது சரியா தவறான்னு யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். சாப்பாட்டில் உப்பை கொஞ்சம் குறைச்சிங்க. அதே மாதிரி சுவையா இருக்கேன்னு சொல்லி அதிகமாக சாப்பிட்ற வேண்டாம், அளவாக சாப்பிட்றது நல்லதுங்க. நெருங்கிய சொந்தக்காரங்க ரொம்ப வருஷமாக நெருக்கமானவங்களா இருந்தாலும் கூட இன்னைக்கு அவங்கக்கிட்ட கூட கவனமாக பேசணும். ஏன்னா நீங்கள் இயல்பாக யதார்த்தமாக பேசுகிறத கூட கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் நல்லா இருக்கும். தேங்கி கிடந்த சரக்கு எல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. உத்தியோகத்தில் அப்படி இப்படின்னு உங்களை பற்றி யாராவது ஏதாவது குறை சொல்லிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஒருத்தவங்க குறை சொன்னாலும் இன்னொருத்தவங்க உங்களை பாராட்டி பேசுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு முன்னேற்றம் உண்டு. ஆனால் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு நிதானமாக இருக்கணும்.
வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வேண்டும் என்ற போது விட்டு கொடுங்கள், வேண்டாம் என்ற போது விட்டு விடுங்கள். எதையும் எதிர்பார்த்து நிற்பதை விட உங்களை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குங்கள். உங்களுக்கே உங்களை பிடித்து போய்விடும். ஆமாங்க, நீங்க அப்படித்தாங்க. வேண்டாம் அப்படின்னா சரி என்னத்துக்கு நாம விலகிக்கலாம் அப்படின்னு நீங்க விலகிடுவீங்க. அதே மாதிரி யார்கிட்டையும் போய் கை கட்டி வாய் புத்தி உதவியெல்லாம் நீங்க கேட்கவே மாட்டீங்க. 4 பேர் நம்ம கிட்ட வந்து கேட்கிற அளவுக்கு நம்ம தகுதியை நாம வளர்த்துக்கணும்னு எங்கும் எப்பொழுதும் சொந்த காலில் நின்று சுதந்திரமாய் செயல்படக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சுக்கிரன் சாதனமா இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க. தனஸ்தானத்துல பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்துல முடியுங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. ஜென்ம குரு இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. ஏதாவது உங்கள் வாயிலேருந்து ஒரு மகன் சிலர்லாம் வந்து கேட்டு பார்ப்பாங்க. ஆனால் எல்லார்ட்டையுமே கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லதுங்க. யாரையும் தாக்கியும் பேச வேண்டாம், தூக்கியும் பேச வேண்டாம். இயல்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தைரிய ஸ்தானாதிபதியோட உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஒரு பக்கம் வந்து பணப்பற்றாக்குறை, கடன் சூழ்நிலைகள் இதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்துக்கலாம், நாம் ஜெயிச்சுமா அப்படிங்கிற தைரியம் ஒரு மனசுக்குள்ளார வந்துகிட்டே இருக்குங்க. சுகஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. நேரம் தவறி சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. இருந்தாலும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டம் கொஞ்சம் லேசாக தொடங்கி இருக்குது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்படி இருக்கிறதுனால மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பொருட்கள் வாங்குற விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். சொந்த பந்தங்கள்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் நிதானமாக பேசுறது நல்லது. முன் கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் நல்ல பேர் இன்னைக்கு கிடைக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நினைச்சதை நடத்தி முடிப்பீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சோர்வு களைப்பு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களை நம்மை விழ வைக்கவும் அழ வைக்கவும் எல்லோராலும் முடியும். ஆனால் நம்மை எழ வைப்பதற்கு நம்முடைய தன்னம்பிக்கையால் மட்டுமே முடியும். ஆமாங்க, நம்பிக்கை இருக்கணுங்க. தன் மீது நம்பிக்கை இருக்கணுங்க. அதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. நம்மளை நாம முதல்ல வந்து மதிக்க கற்றுக்கணும். நம்மளை நாம வந்து எப்பயுமே வந்து பெருமையாக நினச்சிக்கணும். நம்ம மேல நாம முதல்ல நம்பிக்கை வைக்கணும். இதெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு ஊர் உலகம் என்னதான் சொன்னாலும், மட்டம் தட்டி பேசினாலும், குத்தம் கூட சொன்னாலும், நான் சரியா இருக்கேன், மனசாட்சியோட இருக்கேன், நான் நல்லவனாக தான் இருக்கேன்னு மாறுதட்டி நம்பிக்கையுடன் பேசக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்க ராசிநாதன் சந்திரன் பலமா உட்கார்ந்துருக்கிறாரு. 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. குரு பகவானின் பார்வை பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால தடாலடி முடிவுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க. தயங்கி தடுமாறி நின்று போன சில விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக முடியுங்க. உதவி கேட்கலாமா வேண்டாமான்னு மனசுக்குள்ளாரே உறுத்திக்கிட்டு உட்கார்ந்துருந்தீங்க. என்னானாலும் பரவாயில்ல கேட்டுருவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்க வருவீங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் ஒன்றுங்க. உங்க ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க. ரொம்ப நாளாக அந்த டிசைனில் ஒரு சட்டை எடுக்கணும்னு நினச்சிக்கிறீங்களா? அது மாதிரி புது ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் இன்னைக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அதே மாதிரி வரவேண்டிய நிலுவைத் தொகைகள், அதை வசூலாக வேண்டிய தொகைகள் அதெல்லாமே இன்னைக்கு வந்து வசூலாகுங்க. அதே போல் புது வாடிக்கையாளர்களும் இந்த தினத்தில் வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க.
ஆனா கூடுதலான நேரம் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளார சின்னதா ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு முணுமுணுப்பு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இருட்டுக்கு பயந்தால் தூங்க முடியாது, கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது, உழைப்புக்கு பயந்தால் வளர முடியாது. அதனால தாங்க என்ன வந்தாலும் எல்லாத்தையும் நாம எதிர்கொள்ளணும். எல்லாவற்றையும் எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டாதான் எதிரிகளை வீழ்த்தி முன்னேற முடியுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அசராமல் விரைந்து உழைத்து கொண்டே இருப்பவர்கள், ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கெங்க அஷ்டமத்து சனி போட்டு பாராபடுத்துது. நாம ஏதாவது சொன்னோம்னா மற்றவங்க வேற விதமா புரிஞ்சுக்கிறாங்க, வேற விதமா நம்மளை தெரிஞ்சுக்கிறாங்க. நினைக்கும் போதே கஷ்டமா இருக்குது. நம்ம செய்யாததெல்லாம் செய்ததா சொல்லி வேற மாதிரி தப்பா பேசுறாங்கன்னு மனசுக்குள்ளார நீங்க ஆதங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கீங்க. அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறை நீங்க திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்துட்டு வர்றது நல்லது. அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ பைரவரையும் நீங்க வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்த உங்க குடும்ப விஷயத்துல தலையிடக்கூடாது. உதவி செய்ய போய் உபத்திரத்துல மாட்டிக்க கூடாது. ஏன்னா அஷ்டமத்து சனி நடக்கும்போது இதெல்லாம் ஒரு பாடமா அமைஞ்சிடும், படிப்பினையா அமைஞ்சிடும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. என்னதான் சனி பகவான் உங்களை போட்டு கஷ்டப்படுத்தினாலும் முரு பகவான் உங்களுக்கு ஆதரவா இருக்கார். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல உங்களுக்கு ஏதாவது உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும். சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாரு. அதனால எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். வீடு கட்டுறது, வாங்கிறது, விற்கிறது, இது எல்லாத்துலயுமே இன்னைக்கு முன்னேற்றம் உண்டுங்க. லோனுக்கு கூட இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. நாம உழைக்கிறபடி உழைப்போம், லாபம் வருதோ இல்லையோ பார்த்துக்கலாம், நம்ம கடமையை நாம பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்துல நீங்க வருவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் காதல வாங்கிக்காதீங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நீங்க வளர்ந்துட்டு வரீங்கிற அந்த வளர்ச்சியை தாங்கிக்காம கூட பொறாமையில யாராவது குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அது காதல வாங்கிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்துல சந்தோஷம் இன்னைக்கு உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் முன்கோபம் இருக்கும், கவனமா இருக்கணுங்க. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, தேளின் விஷம் கூட 2 நாளில் இறங்கிவிடும். ஆனால் சில வார்த்தைகளின் விஷமானது வாழ்க்கை முழுவதும் மனதிலே நின்றுவிடும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்க பேசும்போது ரொம்ப கவனமா பேசுவீங்க. அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரியோ மனசை நோகடிக்கிற மாதிரியோ மறந்தும் பேசிடக்கூடாதுன்னு தான் நீங்க முயற்சி பண்ணுவீங்க. ஆனா அதையும் தாண்டி சில நேரங்கள்ல உங்களை நோகடிச்சு உங்க வாயால வன்மையான வார்த்தைகளை வாங்கி கட்டுகிறவங்களும் சிலர்லாம் இருக்காங்கங்க. இருந்தாலும் எங்கும் எப்பொழுதும் நகைச்சுவையுடன் பேசக்கூடியவர்கள், 4 பேரை சிரிக்க வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. நினைச்சு இன்னைக்கு நிறைவேறுங்க. தள்ளி போன விஷயங்கள் இன்னைக்கு சீக்கிரமாக முடியுங்க. பழைய நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. உறவினர்கள் மத்தியில இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருந்துற ஜாதகம் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. 10ஆம் இடத்துல முழு பகவான் இருக்கிறதுனால நல்ல வாய்ப்பெல்லாம் இருந்தப்ப நம்ம சரியா பயன்படுத்திக்கலையே,
அப்படின்னு சொல்லி இப்போ உட்கார்ந்து வருத்தப்பட்டு இருப்பீங்க. கண்டரட்சணை இருக்கிறதுனால உறவினர்கள்ல ஒரு சிலர் உங்களை ஏதாவது குத்தம் முறை சொல்லிட்டு இருப்பாங்க. பழைய நண்பர்கள் கூட இப்ப ஏனோ தானோ தான் பேசுறாங்களே தவிர முன்ன மாதிரி ஒரு அக்கறையா பேச மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது. அதே மாதிரி சந்திரன் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்துல கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவினங்களும் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கை பயணத்தில் பல வழிகளை மட்டுமல்ல சில வழிகளையும் நாம் கடக்க வேண்டியுள்ளது. ஆமாங்க, வாழ்க்கை பயணம் அப்படின்னாலே அதுல வழி இல்லாம இருக்காதுங்க. சிலர் ஒரு மாதிரி பேசுவாங்க, சிலர் நம்மளை நோகடிப்பாங்க, சிலர் நம்மளை மட்டம் தட்டி பேசுவாங்க, மனசால நோகடிப்பாங்க. எல்லாத்தையும் தாங்கி தாக்கு பிடிச்சி வந்தாதாங்க வாழ்க்கைங்கிறது வசந்தமாகும். இல்லைன்னா வழியிலே நின்றுட்டோன்னு வைங்களேன், வாழ்க்கை வேற மாதிரி ஆயிடும். எங்கும் எப்பொழுதும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அவற்றையும் தாண்டி வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. எங்க போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு திருப்திகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் நீங்க விறுவிறுப்பாக இன்னைக்கு பேசப்படுவீங்க. பொது நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் அதெல்லாம் கூட நீங்க கலந்துப்பீங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள் அருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க. குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி மேல விழுந்துகிட்டே இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லாம இப்ப உடம்பு ஃபிட்னஸ் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தர ஆரம்பிச்சிட்டீங்க. டயட்லலாம் இப்போ இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா 2 வயசு 3 வயசுக்கு உடஞ்ச மாதிரி இருக்கீங்களே, இளமையாக இருக்கீங்களே அப்படின்னு உங்களுக்கு தனிப்பட்ட வேலையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. 12ஆம் இடத்துல செவ்வாய் பதுங்கி கிடக்கிறதுனால தூக்கம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சுமையும் கொஞ்சம் இருக்கும். திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக லாபாதிபதி சூரியன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது. புது வாடிக்கையாளர் வருவாங்க. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். அதனால அலுவலகத்தில் இன்னைக்கு மரியாதை கூடும். அதிகாரிகள் உங்ககிட்ட சில முக்கிய பொறுப்புகளை, முக்கிய வேலைகளை ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சந்தோஷ செய்திகளையும் எதிர்பாருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். சின்ன சின்னதாக செலவுகளும் இருக்கும். பழைய நண்பர்களுடைய தொந்தரவுகளும் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு, செல்வாக்கு உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நேற்று ஒரு புன்னகை, இன்று ஒரு மௌனம், நாளை ஒரு நினைவு, அதன் பிறகு ஒரு மறதி. இவ்வளவுதான் வாழ்க்கை. ஆமாங்க, இதுக்கு மேல என்ன இருக்கு வாழ்க்கை? அதனால தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு போகும்போது என்ன பெருசா தலையில தூக்கிட்டு போகிறோம், ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு 4 நல்லது பண்ணோம்னா எல்லா வகையிலுமே நமக்கும் நல்லா இருக்கும். 4 மனசு நம்மளை வாழ்த்துச்சுன்னா நம்ம மனசு நிம்மதி அடையுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு ஈகோ பார்க்காமல் எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் உதவும் கரங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதுரியமா இன்னைக்கு நீங்க பேசுவீங்க. இங்கிதமாகவும் இன்னைக்கு நீங்க பேசுவீங்க. வாக்குஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லாருக்கும் நீங்க பேசுறது இன்னைக்கு பிடிச்சு போயிடும். உங்க அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எல்லாருமே ஏத்துப்பாங்க. நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கறத ஒத்துப்பாங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளேயும்
இன்னைக்கு நெருக்கம் இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய மனம் போக்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் சில அறிவுரைகளை இன்னைக்கு நீங்க கொடுப்பீங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாங்க. ராகு உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை சுமை அதிகமாகிக்கிட்டே போகுதே. நமக்கு தான் அப்படி இருக்கா, இல்லை எல்லாருக்கும் அப்படிதான் இருக்குதா, இல்லை நம்ம மனசுக்கு அது மாதிரி தோணுதா அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் அடிமனசுக்குள்ளார ஓடிக்கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடந்தாலும் 2ஆம் இடத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால பணம் வருது, ஆனால் எடுத்து வைக்க முடியல, செலவு அதிகமாயிட்டு தான் போதுங்கிற மாதிரியும் இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொன்று கிரயம் பண்ணுறது, பூர்வீக சொத்துல ஏதாவது மராமத்து பணிகள் பண்ணுறதுன்னு அதற்கான முயற்சிகளில் இன்னைக்கு நீங்கள் இறங்குவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்துல இன்னைக்கு உங்க கை தாங்க ஓங்கி இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது, எல்லாத்துலேயுமே ஜெயிப்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கள் வெற்றி கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உழைப்பிலும் சரி உறவிலும் சரி உண்மையாயிருப்பவர்கள் தோற்றுக்கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆமாங்க, நீங்க சில நேரம் அது மாதிரி நினைச்சு மனசுக்குள்ள வருத்தப்படுவீங்க. நல்லா உழைக்கிறோம், ஆனா நமக்கு நல்ல பேரு கிடைக்க மாட்டேங்குது. சொந்தக்காரங்கள்லாம் வந்தாங்கன்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நல்லா கவனிச்சுதான் அனுப்புறோம், ஆனா நம்மளை பத்தி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன உலகம் இது, இப்படிலாம் இருக்காங்கன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார சஞ்சலப்பட்டாலும் பல நேரங்களில் நம்ம கடமையை நாம சிறப்பாக செய்வோங்கிற நம்பிக்கையோடு எல்லோருக்கும் எல்லாம் உதவி செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. பூராடம் நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்றாரு. அதனால பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது. முன்கோபம் எல்லாம் வேண்டாங்க. அதே மாதிரி திடீர் செலவுகள்லாம் வரும். உணர்ச்சி வசப்பட்டு பெருசா செலவு பண்றதோ அல்லது நீங்க ஏதாவது வாக்குறுதி யாருக்கா கொடுக்கறதோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கணும். அதே மாதிரி திடீர் பயணங்கள் திடீர் செலவுகள் இருக்கும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்க பாருங்க. மூல நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, ஆனால் இன்னைக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது. பணவரவு செல்வாக்கு எல்லாமே உண்டுங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்லைங்க. வியாபாரத்தில் கடன் யாருக்கும் இன்னைக்கு தர வேண்டாங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் அதிகாரியில புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். ஆமாங்க, வழித்தடம் எப்படி இருக்குன்னு பார்த்து அப்படியே பொறுமையா போயிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஆனா நீங்க அப்படி இல்லை, புது வழி பாதையை நீங்க உருவாக்குவீங்க. எல்லாரும் உங்களை பின்பற்றி வரும்படி ஏதேனும் ஒரு வகையில் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களை தன்னுடைய அறிவாற்றலால் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன செலவுகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. 6ஆம் இடத்துல குரு வீண் பழியெல்லாம் வருது. சொல்லாததெல்லாம் சொன்னதா சொல்றாங்க. நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு முகத்தை திருப்பிக்கிட்டு பார்க்காத மாதிரி போறாங்க.
பணம் இருந்தா எல்லாரும் பாஞ்சி வெடிச்சு பேச வராங்க, இல்லைன்னா எல்லாம் பதுங்கிட்டு போறாங்க. என்ன உலகம் இது, எல்லாம் பணத்துக்காக தானான்னு சில நேரங்களில் நீங்க ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. சுக்கிரன் உங்களை பார்த்துட்டு இருக்காரு, நேருக்கு நேரா பார்க்கறாரு. அப்படி இருக்கிறதுனால எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் உள் மனசுக்குள்ளார ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. வீடு கட்டுறதுக்கு அல்லது வாங்கறதுக்கு பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக நடக்கும். அதிகாரிகளை பார்க்கலாம், லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இருந்தாலும் என்ன வந்தாலும் எதுவும் கையில் நிற்க மாட்டேங்குது, செலவு கூடிக்கிட்டே தான் போகுது. இருக்கிற கடனை வேற எப்படி அடைக்க போகிறோன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. அதெல்லாம் சீக்கிரம் பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகள் வருதுங்க. அந்த மாதிரி கிரக அமைப்பிலும் வர்றதுனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. வியாபாரம் உத்தியோக விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் கோபமும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உருவத்துக்குத்தான் முக்கியத்துவம் என்றால் காட்டுக்கு ராஜாவாக யானைதான் ஆகியிருக்கும். ஆமாங்க, உருவத்தை பார்த்தெல்லாம் நம்ம யாரையுமே மதிப்பிடக்கூடாதுங்க. சிலர் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருப்பாங்க, ஆனால் பேசி பழகும் போது தான் அவங்கள்ட்ட ஒன்றும் பெருசாக அறிவுத்திறன் இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும். சிலர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக கூட இருப்பாங்க, அல்லது சுமாரான முகத்தோடு இருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட பேசும்பொழுது பல அறிவார்ந்த விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்கிறது நமக்கு புரிய வரும். அதனால தாங்க வெளி தோற்றத்தை வைத்து மற்றவர்களை நீங்கள் எப்பொழுதுமே விரும்ப மாட்டீங்க. ஒரு பழமே இருக்குது, அது தோலை வச்சு நாம் அது அப்படி இப்படின்னு சொல்லிட முடியாது. சுளையை வைத்து தான் நாம் அதனுடைய சுவையை சொல்ல முடியும். அதனால் எங்கும் எப்பொழுதும் நல்ல மனசு உள்ளவர்களையே நேசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. பழைய பிரச்சனைகள், சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து உங்களை 9வது பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறதுனால அடுக்கடுக்காக நெருக்கடிகள், ஏமாற்றங்கள், இழப்புகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி குதிச்சு பெருசான உங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறவர் குரு பகவான் தாங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால பேசும்போது கவனமாக இருக்கணுங்க. கோபப்பட்டு பேசுறது, ஆவேசமாக பேசுறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. உங்களை மாதிரி எல்லாரும் நேர்மையாக இருந்துட முடியுமா? நியாயமாக இருந்துட முடியுமா? உண்மையாக இருந்துட முடியுமா? அது முடியாதுல்ல. பலரும் பலவிதமான சூழலில் வளர்ந்து வராங்க. அதனால் சில நேரங்களில் விட்டு கொடுத்தும் போகிறது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்கு உள்ளார சின்ன சின்னதாக மனக்கசப்பு மட்டும் இல்லாமல் வாக்குவாதங்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்க பாருங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வழிகள் இல்லாமல் கூட வாழ்க்கை அமைந்து விடலாம். ஆனால் ஒருபோதும் வழிகள் இல்லாமல் வாழ்க்கை அமைந்து விடாது. ஆமாங்க, வாழ்க்கை அப்படின்னாலே நமக்கு வலிக்கிற மாதிரி யாராவது நடந்துப்பாங்க. ஏதாவது நம்மளை பற்றி குறை சொல்லுவாங்க, அல்லது திறமை இல்லைன்னு சொல்லுவாங்க. பார்த்தா ஒன்று பேசுவாங்க, முதுகுக்கு பின்னால் வேற மாதிரி பேசுவாங்க. இப்படி வாழ்க்கையில் பலர் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. சிலர் நமக்கு வழிகளை
கொடுக்குறாங்க. சிலர் மட்டும்தான், ஒரு சிலர் மட்டும்தான் வழிக்கான வழிகளை அமைத்து தராங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அவங்கவுங்க மனநிலை உணர்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க நடந்துக்கிறாங்க. நாம நம்ம வழியை பார்த்துட்டு போலான்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் என் வழி தனி வழி என்று நேர் வழியில் பயணிக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்துல திரிகோணாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மகளுடைய கல்யாண விஷயமா நீங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருந்துற ஜாதகம் இன்னைக்கு அமையறதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறதோ அல்லது முதலீடு செய்கிறதோ அல்லது கடையை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, புது வேலையாட்களை அமைச்சுக்கிறது, வேலைக்கு சேர்க்கறது, இந்த மாதிரி பரபரப்பாகவும் நீங்கள் இருப்பீங்க. ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்து ஜென்ம சனியாக இருக்கிறதுனால உடல்நிலை மனநிலை எல்லாம் மாறி மாறி ஒரு மாதிரி இருக்குதே. உடல் தெம்பா இருந்தால் மனசு கொஞ்சம் சோர்வாக இருக்குது. உடம்பு ரொம்ப களைப்பாக இருந்தால் மனசு கொஞ்சம் தெம்பாகுது. ரெண்டும் சமநிலைக்கு வர மாட்டேங்குது. என்ன சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. கேது உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாகவே முடியுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது. புதுசாக பங்குதாரர்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாண்ட ஓங்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. ஏழரைச்சன் இருக்கிறதுனால முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களையும் இழந்துடக்கூடாதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.